சாப்பிடாம காலு. உனக்கு என்ன இங்க வேலை? இவனை பார்க்க அவங்க வீட்டுல இருந்து வந்திருக்காங்க சார். என்னையா சொல்ற? யார் பர்மிஷன் கொடுத்தது? ஜெயிலர் தான் பர்மிஷன் கொடுத்திருக்காரு சார். உடனே கூட்டிட்டு வர சொன்னாங்க சார். சார் இன்னும் ஒரு நாள் இருக்கு உனக்கு. கூட்டு வாங்கயா. தூக்கிட்டு போயா. என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் அவரை காணோம். வந்துருவாருமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமா? வேலு 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 என்னாச்சு? வேலு என்னாச்சு? வேலு மாப்ள என்னாச்சு மாப்ள? என்னடா உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு, அடிபட்டு வீங்கி போயிருக்கு. என்னடா ஆச்சு உனக்கு? வேலு சொல்லுங்க, உங்களை அடிச்சாங்களா? மாப்ள சொல்லுங்க மாப்ள. சார் 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 எங்க சார் இருக்கீங்க? ஏமா இப்படி கத்துறீங்க? ஜெயிலர் வந்தா என்ன சத்தம் போட வருமா? சத்தம் போடாம போங்கம்மா. சார் எங்க சார் இருக்கீங்க? சார் வாங்க சார். அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. சார் செல்வி செல்வி வேணா செல்வி. சார் எங்க சார் இருக்கீங்க? சார் வாங்க. நீங்க இருங்க வேலு. சார் சார் வாங்க சார். சார் இங்க வாங்க. யார் சார் இவர் இப்படி அடிச்சு வச்சிருக்கிறது? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா, என்ன பிரச்சனை உனக்கு? புருஷனை பார்க்க வந்துட்டு சத்தம் போட்டுட்டு இருக்க? இங்க சத்தம் எல்லாம் போடக்கூடாது. சார் எப்படி சார் சத்தம் போடாம இருக்க முடியும்? என் தம்பி அப்படி என்ன சார் தப்பு பண்ணா? அவனை எதுக்கு சார் இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க சார். அவர் அடிச்சு அவரோட மூஞ்சல இப்படி வீங்கி இருக்கு. போதாததுக்கு இப்படி விலங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அப்படி என்ன சார் இவர் தப்பு பண்ணாரு? சார் நீங்க அந்த கணேசன் கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்களா? அதான் இவருக்கு இப்படி விலங்கு மாட்டி வச்சிருக்கீங்களா? பதில் சொல்லுங்க சார். சார் ஏன் இவர் இப்படி அடிச்சீங்க? உன் பொண்டாட்டி கேக்குறாங்கல்ல, உண்மை என்ன நீயே சொல்லு. என்னடா ஆச்சு? வேலு என்ன ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க வேலு, உங்களை யார் இப்படி ஆக்குனது? செல்வி வேணா செல்வி. வேலு டேய் என்னடா பேசுற? நீ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு எப்படா சும்மா இருக்க முடியும்? விடுங்கன்னு சாதாரணமா சொல்றேன். சார் இல்ல, இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு சார். ஏன்னா அதுக்கு காரணம் நீங்க தானே. உங்களுக்கு கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருந்தா இவர் இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்களா? ஏன் சார் இவர் இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு ஜெயில் கைதிய உங்களை நம்பி தானே சார் விட்டுட்டு போறோம். ஏற்கனவே அவர் மேல தினம் உள்ள கொலை முயற்சி நடக்குது. இப்பவும் இப்படி ஆயிருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம் யாரு சார்? சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். வேற யாரும் காரணம் இல்ல, உன் புருஷன் தான். இவரா? இவர் என்ன பண்ணாரு? இங்க பாருமா, இவர் நேத்து நைட் பண்ண காரியத்துக்கு என்கவுண்டர் பண்ணி இவரை டெட் பாடியா தான் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கணும். நீங்க சொன்ன மனிதாபிமானம் அது கொஞ்சம் இருக்கிறதால தான்
இத்தோட விட்டுருக்கோம். அப்படி என்ன சார் தப்பு பண்ணாரு? என்ன பண்ணாரா? நேத்து நைட் இவரு தப்பிச்சு போக பார்த்தாரு. நல்ல வேலை தப்பிக்கிறதுக்கு முன்னாடி என் கண்ணில் மாட்டினாரு. ஒருவேளை தப்பிச்சு போயிருந்தாருன்னா பாத்துக்கோங்க சார், இவர் மேல இருக்கிற கேஸை பயன்படுத்தி ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. இனிமே இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு புத்தி சொல்லிட்டு போங்க. டேய், என்னடா அதெல்லாம்? என்ன இது? அவர் சொல்றதெல்லாம் உண்மையாடா?